ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சீசனில் மாங்காய் தோசை ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்தது. எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பச்சரிசி 2 கப்பு கோபுரமாக அளந்து வச்சது. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, பச்சை மிளகாய் 3 அல்லது 4, கொஞ்சம் சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, ஒரு மீடியம் சைஸ் புளிப்பான மாங்காய். மாங்காய் 2 புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு ஊற வைக்கணும். நல்லா ஊறிய பிறகு கொஞ்சம் தண்ணியை வடிச்சிடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். தேவையான அளவு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, தகுந்த அளவு உப்பு, மஞ்சள் தூள், சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மாங்காயை துருவிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல அதிகம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி நைஸான விழுதாக அரைச்சாச்சு. ஒரு லிட்டில் நம்ம கையில் தொட்டாக்க கொஞ்சம் ரவை பதம் இருந்தாக்க நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்து அதில் ஊற்றிடுங்க. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். பாருங்கள், மிக்ஸி கழுவின தண்ணியை சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாங்காய் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இது நொதிக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நீர் கறக்கணும். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றினா பார்த்தீங்களா அப்படியே ஸ்டெடியாக விழுது. அந்த அளவுக்கு நீர் கறக்கணும். நீங்கள் ஆக்சுவலி ஒரு தோசை ஊற்றி பார்த்தா தெரியும். தண்ணி கம்மியாக இருந்ததுனாக்கா நம்ம திக்காக வரும். நீர்க்க இருந்ததுனாக்கா நல்ல மெல்லிஸாக வரும். நம்ம இங்கே தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போதும் போல் நம்ம ரவை தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி சுழற்றி ஊற்றணும். ஒரு ஓரத்தில் இருந்து இப்படி ஊற்றணும். எப்போதுமே எந்த வெஜிடபிள் சேர்த்து இந்த மாதிரி மாவு அரைச்சாலும் நம்ம மூடியால் மூடி வச்சு தான் சுடணும். இல்லைன்னா மேலே வெள்ளை வெள்ளையாக வருங்க. இந்த மாங்காய் தோசைக்கும் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடியை மூடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட வேண்டாம். இந்த மூடியால் மூடிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம், அதாவது சைட்லலாம் கொஞ்சம் செவந்து வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் மூடியை திறந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம். இதுக்கெல்லாம் எண்ணெய் அதிகம் விட்டிங்கனாக்க அந்த எண்ணெயாக தெரியும். அந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதுமானது. எண்ணெய் விட்ட பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உடனே திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் அப்படியே எழுந்து வரும். இந்த ஸ்டேஜில் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இது அதிக நேரம் சுட வேண்டாம். கொஞ்சமாக சுட்டால் போடுமானது. திருப்பி போட்ட பிறகு நம்ம உடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாங்காய் தோசை ரெடி. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. பாருங்கள், இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன். இதையும் அதே மாதிரி தான் மூடி வச்சுட்டு சுடணும். ரொம்ப சிம்பிளான தோசை தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் இருக்கிற மாதிரி கிடைச்சதுனாக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கிளிமுக்கு மாங்காய் இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்காய் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணுறப்பே கொஞ்சம் கலர் மாற மாதிரி இருந்ததுனாக்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். ரொம்ப புளிப்பான மாங்காயை விட லேசான புளிப்பும் இனிப்பு இருக்கிறப்ப எப்போதுமே சுவையாக இருக்கும் எந்த டிஷ் செஞ்சாலும். இப்போ பாருங்கள், இந்த இன்னொரு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு பொதுவாக சட்னி வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. நாங்கள் தொக்கு தான் வச்சுருக்கேன். கொத்தமல்லி தொக்கோ, வெங்காய தொக்கோ, தக்காளி தொக்கோ, எந்த தொக்கு இருந்தாலும் வீட்டில் அதை கொடுத்தா போதுமானது. டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா மாங்காயிலேயே இதுலேயே இந்த தோசையிலேயே புளிப்பும் இருக்குது, காரமும் இருக்குது, உப்பு எல்லா சுவையும் சேர்ந்து இருக்குது. அதனால் நம்மளுக்கு சட்னி மாதிரி தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் எல்லா விதமான தொக்கும் வச்சுருக்கிறதுனால அதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.